வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கோமாலியில் ராகுல் தாத்தா பண்ண பிரிஞ்சி ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி, ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிட்டு இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா சாஃப்டா வதங்குற அளவுக்கு இதை கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் இது கூட 5-6 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நான் ரைஸ் இன்னைக்கு 1/2 கப் தான் சேர்க்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் காய்கறிகள் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரைஸ் அளவுக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். ரைஸ் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1/2 கப் ரைஸ்க்கு 1 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 3/4 கப் தண்ணியும் 1/4 கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி ரைஸ்க்கு தேங்காய் பால் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இருக்கட்டும். இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி வத்துற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நான் ஃப்ரை பண்ண பிரெட்டு சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஜென்ரலாகவே வெஜிடபிள் பிரியாணிக்கெலாம் இதை கண்டிப்பாக சேர்ப்பாங்க. பிரெட் இல்லாட்டி அந்த பிரியாணி பன்னுன்னு ஒன்று இருக்கும், அது சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பிரெட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் அது நல்லா அந்த மசாலாவோட சோக்காகி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ இது ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு. இதை பார்க்கலாம். நம்மளோட பிரிஞ்சி ரைஸ் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour தான் தேவை. அதுவும் குக்கிங் டைம் தான். இது ஒரு 1 பாட் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். லீவ் நாளில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபியை நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.